ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சம்மருக்கு கிடைக்கிற கிர்னி பழம் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் தனியாக பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸையும் பாலில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிர்னி பழம் தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அதையும் பால் கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம் கட் பண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நான் இதை நைட்டு ஃப்ரீசரில் வச்சேன். மார்னிங் எடுத்து பார்த்தேன், நல்லாவே ஐஸ்கிரீம் ரெடியாக இருந்தது. ரொம்பவே டேஸ்டியான மஸ்க்மெலன் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு.